ஹலோ கைஸ், இப்போ நம்மளுக்கு ஸ்கூல் திறக்கிறதுக்கு இன்னும் 1 வீக் தான் இருக்குது. அதனால் பேக் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு எங்கே வந்திருக்கோன்னு பார்த்தீங்கன்னா, டி நகரில் இருக்கிற காஞ்சி பிளாஸாக்கு தான் வந்திருக்கோம். இங்கே நிறைய காம்போ ஆஃபர்லாம் போட்டு இருந்தாங்க. அதாவது நிறைய பேக்ஸ்லாம் லன்ச்சு பேக், பவுச்சு, வாட்டர் பாட்டில் எல்லாம் சேர்த்தே கொடுக்குறாங்க. அது மட்டும் இல்லாமல் இந்த ஸ்பைடர்மேன் அந்த மாதிரிலாம் டிசைனும் இருக்குது. அது மட்டும் இல்லாமல் இங்கே நிறைய பேக்ஸ் இருக்குது. ஆஃபர்ஸும் இருந்துச்சு. 20% ஆஃபர், அதெல்லாம் 40% ஆஃபர்லாம் இருந்தது. அது மட்டும் இல்லாமல் இங்கே லேடிஸ்க்காக ஹேண்ட் பேக்ஸ்லாம் இருந்தது. அதுக்கப்புறம் நிறைய வாட்டர் பாட்டில்லாம் இருந்தது. டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் பாட்டில்லாம் இருந்தது. இங்கே இது பாருங்க, இது இந்த பூனையோட கை மாதிரி இருக்குது. இதே மாதிரி நிறைய டிஃப்ரெண்ட்டாக வாட்டர் பாட்டில்ஸ்லாம் இருக்குது. அது வீடியோக்குள்ளே போக போக உங்களுக்கே தெரியும். இங்கே பாருங்கள், ப்ரெஸ் பண்ணால் வாட்டர் பாட்டில் ஓப்பன் ஆகும். இதுவும் அதே மாதிரி தான் இருக்குது. ஆனால் இது சென்ட்டு பாட்டில் மாதிரி இருக்குது. அதுதான் இது வாட்டர் பாட்டில். இது கேர்ள்ஸுக்காக தயாரித்தது தான். அதாவது பிரேஸ்லெட் அந்த மாதிரிலாம் நம்மளே தயாரிச்சுக்கலாம். இங்கே பாருங்கள், நிறைய ஸ்டேஷ்னரி ஐட்டம் கூட இங்கே விற்றுட்டு இருந்தாங்க. அது பென்னு, டிஃப்ரெண்ட் ஐட்டம்ஸ்லாம் இருந்தது. அதாவது பென்னே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அந்த ஃபைட்டிங் பென்னு அந்த மாதிரிலாம் இருந்தது. அதுக்கப்புறம் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன், ஃபேன்லாம் இருந்தது. இங்கே பாருங்கள், இந்த ஃபேன் நீங்கள் பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். எல்லா இடத்துலையும் பார்த்துருப்பீங்க. அதே டபுள் சைடில் இருக்கிற மாதிரிலாம் இருக்குது. இதை பாருங்கள், அது ப்ரெஸ் பண்ணால் ரொம்ப நல்லா காற்று வருது. வெயில்னால இதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது பேர் தான் சிலிக்கான் பாட்டில். இதில் தண்ணி குடிச்சு முடிச்சிட்டா இதை ப்ரெஸ் பண்ணி மாட்டி வச்சுக்கலாம். இதை பாருங்கள், இதுதான் நைட் லேம்ப்பு. இது கலர் கூட சேஞ்ச் பண்ணிக்கலாம். இது எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். அது மட்டும் இல்லாமல் இது கீ செயின்னு. இது ப்ரெஸ் பண்ணால் வெளியில் வரும். நீங்கள் இது கீ செயினாக யூஸ் பண்ணிக்கலாம். அதுக்கப்புறம் இங்கே பாருங்கள், இது ஷார்ப்னரு. இங்கே பாருங்கள், யூனிகார்ன் ஷார்ப்னரு. இது 30 ரூபா. இந்த மாதிரி நிறைய இருக்குது. இது டோரிமான் ப்ரெஸ்டு. இது என்ன, கீ செயின். இதுவும் கீ செயின் தான். இது ப்ரெஸ் பண்ணால் டோரிமானோடைய ஃபேஸ் மாறுற மாதிரி இருக்கும். இதே மாதிரி நிறைய கார்ட்டூன் இதெல்லாம் இருந்துச்சு. எல்லாமே இருந்தது இதே மாதிரி. இது நாங்கள் ஃபஸ்ட் டைமாக பார்த்தோம். இந்த மாதிரி சூப்பராக இருந்தது. அந்த ஃபேன் கூட சுற்றுது பாருங்கள், எவ்வளோ க்யூட்டாக இருக்குது பாருங்கள். நிறைய கோவமான ஃபேஸ் தான் இருக்குது. இப்போ வாங்க அடுத்தது பார்த்துடலாம். இங்கே பாருங்க, இது ஸ்கெட்சு. இது கலர் ஸ்கெட்சு. குட்டியாக இருக்குது. ஆனால் அதில் திறந்தால் நிறைய ஸ்கெட்சு வரும். அதை ப்ளூவு, பிங்க்கு, ஆரஞ்சு, பர்பிள், டார்க் ப்ளூ அந்த மாதிரிலாம் இருக்குது. அதுக்கப்புறம் இங்கே ஷார்ப்னர் இருக்குது, இரேசர் இருக்குது. இந்த பாருங்க, விதவிதமானலாம் இருக்குது பாருங்கள். செட்டாக ஷார்ப்னரு, இரேசர் கூட இருக்குது. கலராக இருக்குது. டிசைன்ஸு நிறைய இருக்குது. இது கீ செயின்னு. அது மட்டும் இல்லாமல் இது கேல்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். இது பாருங்கள், நிஜமாலே இது கேல்குலேட்டர் தான். இது நம்ம கீ செயினாக மாட்டிக்கலாம் எதில் வேணாலும். மேக்ஸுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அதுக்கப்புறம் இது நிறைய இந்த மாதிரி ப்ராடக்ட்ஸ் இருந்தது. இது வாட்டர் பாட்டில். இதுலேயே 3 வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளேயே ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. இதில் 3 வாட்டர் பாட்டில் 200 ருபீஸ்க்கு ஃப்ரீயாக கொடுக்குறாங்க. 2 வாட்டர் பாட்டில் இதுக்குள்ளேயே. இங்கே பார்த்தீங்களா, 200 லிட்டருக்குள்ளே 1 லிட்டர் பாட்டில். பென்சில், கலர் பென்சிலாம் இருக்குது. இங்கே பாருங்க, பென்ஸு, நான் சொன்ன மாதிரி விதவிதமான இதுவெலாம் இருக்குது. இது பாக்ஸு. இது பாருங்கள், ஸ்பின்னிங் வீல் மாதிரி இருக்குது. ஸ்பின்னிங் பால் மாதிரி இருக்குது. இதுலேயே நிறைய ஸ்பேஸ்லாம் இருக்குது. இங்கே பாருங்கள், இது எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ்.
இதுவும் அதே மாதிரி தான், ஆனால் இது ஸ்பேஸ் போட்டுது. அதுலேயும் ஸ்பேஸ் ராக்கெட் சுற்றுற மாதிரி தான் இருக்குது. இதுவும் அதே மாதிரி தான், சைஸும் ஒரே மாதிரி. ஷார்ப்னரு அதில் இருக்குது. அதுக்கப்புறம் இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா, இதுவும் வந்து 450 தான். அதுக்கப்புறம் இது பாருங்கள், இது கேர்ள்ஸுக்கு பிடிச்ச மாதிரி இருக்குது. யூனிகார்ன் இது. அது மட்டும் இல்லாமல் இது திருப்பி போட்டிங்கன்னா கால்குலேட்டர் வந்துடும். இது பாருங்கள், இது கால்குலேட்டராக யூஸ் பண்ணிக்கலாம். திருப்பி போட்டுக்கலாம். இதோடைய ப்ரைஸ் இங்கே பாருங்கள், எவ்வளோ ஸ்பேஸ் இருக்குது பாருங்கள். இது ப்ரைஸ் எவ்வளோன்னு பார்த்தீங்கன்னா 350 ருபீஸ், 360 ருபீஸ். அதுக்கப்புறம் இதுக்கு பாய்ஸ் பிடிச்ச மாதிரியே இருக்குது. ஏன்னா இது உள்ளே மார்க்கர் கொடுத்துருக்காங்கன்னு தானே நினைக்கிறீங்க. இங்கே பாருங்கள், ஏன்னா இது பின்னாடியே ஸ்க்ரீன் இருக்குது. இதில் வந்து மார்க்கர் வச்சு ஏதாவது எழுதிட்டு அழிச்சிக்கலாம். டைம் டேபிளில் கூட எழுதிட்டு அழிச்சிக்கலாம். அதுக்கப்புறம் பின்னாடி பென்சில் அந்த மாதிரிலாம் வச்சுக்கலாம். இது வந்து வாட்டர் பாட்டில். அடுத்த செக்ஷன்னா வாட்டர் பாட்டில். இது பாருங்கள், விதவிதமாக வாட்டர் பாட்டிலாக இருக்குது. இது வேன் மாதிரி வாட்டர் பாட்டில் இருக்குது. நான் நம்பவே முடியல. இது பாருங்கள், வாட்டர் பாட்டிலில் வந்து வேன் மாதிரி இருக்குது. இதில் வீலெல்லாம் இருக்குது. இதை பாருங்கள், எவ்வளோ வாட்டர் பாட்டில்ஸ் இது இருக்குது பாருங்கள். இதில் வந்து இந்த மாதிரி கார் இருக்குது, நிறைய வாட்டர் பாட்டில்ஸ் இருக்குது. நான் அவங்கக்கிட்ட ஃபஸ்ட்டு காட்டின மாதிரி இருக்குது. இது வந்து காரு. இதில் வந்து நீங்கள் ஸ்கூலுக்கு டைம் லேட் ஆகிடுச்சுன்னா இதுலேயே உட்காந்து வாட்டர் பாட்டில் தண்ணியை ஊற்றின்னு போகலாம். சும்மா ஜோக்கு தான், ஆனால் இதில் நிஜமாலே தண்ணி ஊற்றிக்கலாம். இதை எப்படி தண்ணி ஊற்றுறது தானே பார்க்குறீங்க. இங்கே பாருங்கள், இதை திறந்து அப்படியே தண்ணி ஊற்றிக்கலாம். இதை பாருங்கள், இப்படி திறந்துட்டு அதுக்குள்ளே தண்ணி ஊற்றிட்டு திரும்பி மாட்ட வேண்டியது. அதுக்கு மேலே இந்த பாட்டில் எப்படி திறக்கிறதுனா அந்த கண்ணாடியை ப்ரெஸ் பண்ணால் வந்துடும். இது வந்து பென்சில் பாக்ஸு. திரும்பியும் பென்சில் பாக்ஸு வந்தாச்சு. இதை பாருங்கள், இது டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. ஏன்னா இது அமுக்குனா இது மாதிரி தான் இருக்குது. கண்ணு வெளியே வரும். அதுதான் எனக்கு கொஞ்சம் சிரிப்பாக இருந்துச்சு. அதுக்கப்புறம் இது சாட்டிஸ்ஃபேக்ஷனாகவும் இருந்தது இது அழுத்தும் போதும். இங்கே பாருங்கள், இது பின்னாடி டைம் டேபிள் கொடுத்துருந்தாங்க, அங்கே வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் அடுத்த கலெக்ஷன் சொல்லலாம், அதாவது பவுச்சு. இங்கே பாருங்கள், இது ஜொலிக்குது. இந்த பவுச்சை நான் இது வரைக்கும் முன்னாடி பார்த்ததே இல்லை. இது டிரான்ஸ்பரண்ட் பவுச்சு. இது வந்து 105 ருபீஸ். இது வெளியில் வந்து 45க்கு கிடைக்கும்னு நினைக்கிறேன். இதுவும் அதே தான், டிரான்ஸ்பரண்ட்டில் இருக்குது, பிங்க் கலரில். அதெல்லாம் அதுக்குள்ளே வந்து இது வச்சுருக்காங்க, அந்த ஆரஞ்சு கலரில் வைக்கல. பாருங்க, சரி இங்கே பாருங்க, இது வந்து லஞ்ச் பாக்ஸு. இது வந்து பூனை மாதிரி இருக்குது. இது திறந்தோன்னா இங்கே பாருங்கள், இதுலேயே வந்து ஸ்பூன் கொடுத்துருக்காங்க. அதுக்கப்புறம் பொரியல் வச்சுக்கிட்டு அந்த மாதிரி கொடுத்துருக்காங்க. சட்னி பொரியல் அந்த மாதிரி வச்சுக்கலாம். கீழேயும் வச்சுக்கலாம், சாதம் அதெல்லாம் கீழே கூட வச்சுக்கலாம். 2 கம்பார்ட்மெண்ட்டு, மேலே கீழே. அழகாக இருக்குது, சூப்பராக. இது ரேட் என்னன்னா, இது அடுத்தது வந்து ஸ்நாக்ஸ் பாக்ஸு. இது சூப்பராக இருக்குது, ஆர்ட் ஷேப்பில். இங்கே பாருங்கள், இவ்வளோ அழகாக இருக்குது. இதோட ரேட் வந்து 215. சூப்பராக இருக்குது. இது சூப்பராக இருக்குது, குவாலிட்டியும் இதில் எங்கள் எல்லா குவாலிட்டியும் நல்லா இருக்குது. இங்கே பாருங்க, அடுத்தது பேக் செக்ஷன் வந்திருக்கும், அதாவது லேடிஸ் பேக் செக்ஷன். இங்கே பாருங்கள், எவ்வளோ பேக்ஸ் இருக்குது பாருங்கள் லேடிஸ்க்காக. எல்லாமே அஃபோர்டபுள் ப்ரைஸ் தான், ஒரு 500க்குள்ளே தான் வரும். இங்கே பாருங்கள், எல்லாமே நியூ கலெக்ஷன்ஸ் தான். இங்கே இது ஃபுல்லாகவே லஞ்ச் பேக். எவ்வளோ லஞ்ச் பேக் எப்படி இருக்குது பாருங்கள். ஒன்று ஒரு ப்ரைஸு, டிசைனுக்கு ஏற்ற ப்ரைஸ். ரொம்பவே சூப்பராக இருந்தது. அது பக்கத்துலேயே வாட்டர் பாட்டில், அதில் வந்து இதுவெல்லாம் எழுதி வச்சுருந்தாங்க. இது எல்லாமே லஞ்ச் பாக்ஸு.
கம்பெனி மில்டன் கம்பெனியோடது. சூப்பராக இருந்தது. நாங்களும் ஒன்று வாங்கினோம், ஏன்னா இது நல்லா இருந்தது, அதாவது வாங்கிட்டோம். செம்ம குவாலிட்டியாக இருந்தது. அங்கே இருக்கிறவங்களும் எங்களுக்கு ரொம்பவே நல்லா ஹெல்ப் பண்ணாங்க. அதனால தான் எங்களுக்கு நல்ல குவாலிட்டியில் வாங்க முடிஞ்சுது. அதுக்கப்புறம் வாட்டர் பாட்டில். இது வந்து பாருங்கள், கேன் மாதிரி இருக்குது இந்த வாட்டர் பாட்டில். இதில் எப்போ குடிக்கணும்லாம் வந்து இதிலேயே மார்க் பண்ணியிருக்காங்க. இதுக்குள்ளே அப்படியே தண்ணி திறந்துட்டு தண்ணி ஊற்றிக்கலாம். ஜிம்முக்கு போகிறவங்களுக்குலாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதோடைய ப்ரைஸ் எவ்வளோனா 175. அடுத்தது பேக் செக்ஷன், ஸ்லிங் பேக். இது கேர்ள்ஸுக்கு சைட் பேக். ரொம்ப பிடிச்ச பேக்னு சொல்லலாம். க்யூட்டாக இருந்தது. எல்லாமே பார்க்குறதுக்கு ரொம்ப அழகாக இருந்தது. உங்கள் வீட்டில் யாராவது கேர்ள்ஸ் இருந்தாங்கன்னா அவங்களுக்கு வாங்கி கொடுங்க. அடுத்தது பேக் செக்ஷனுக்கு போகலாம். இது எல்லாமே 40% ஆஃபர் இந்த பேக் செக்ஷனில். இது ரொம்பவே குவாலிட்டி சூப்பராக இருந்தது. இங்கே பாருங்க, டிசைன்ஸும் ரொம்ப சூப்பராக இருந்தது. இது பூ போட்ட டிசைன்ஸு. இது கூட பவுச்சும் ஒரு ஆடடாக இருந்தது இந்த 40% ஆஃபர். அதுக்கெலாம் இப்போ பாருங்கள் எவ்வளோ சூப்பராலாம் வந்து டிசைன் இருக்குது பாருங்கள். காயின் பவுச் இது. அடுத்து எல்சா. ப்ளீஸ் லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் காய்ஸ். பாய். அடுத்த